பொல்லாதவர்களை இந்த உலகம் தள்ளி வைக்கும். இதான் வார்த்தை இல்லையா? ஆனாலும் பொல்லாதவங்களா இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களா போயிட்டாங்களா என்ன பண்றது? இப்படி நிறைய பேரை தள்ளி வைக்கணும்னு நினைச்சோம். வேற வழி இல்லாம ஏற்றுக்கொள்பவர்கள் யாருன்னு கேட்டா தனுசு ராசிக்காரர்கள். என்னைக்காச்சும் இவங்களோட உதவி நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற வகையில் எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். என்னைக்காச்சும் நம்ம ஒரு நாள் இவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. நிறைய உள்ளங்களை பார்த்து தனுசு ராசிக்காரர்கள் வருத்தம் அடைஞ்சிருப்பீங்க. தனுசனாவே வருத்தம் அடைவீங்க. ஆனாலும் வெளிக்காட்டிக்க முடியாது. என்னடா இப்படி ஒரு உறவா இருக்கீங்க, உறவா இருக்கிற பேர்ல இப்படி குடும்பத்தை கஷ்டப்படுத்துறீங்க, இப்படிலாம் நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் நினைச்சு வேதனைப்படுவாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போறார். இந்த பொல்லாத உலகத்தில் இந்த பொல்லாத நபர்களை பார்த்து பழகிய தனுசு ராசிக்கு நல்ல விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நேரத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். இது வரைக்கும் கடந்த காலத்துல இருந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஒரு லப்பரை வச்சு அழிச்சிருங்க. அவ்வளோதான். கடந்தது தான். நடப்பது நல்லவை. இறந்த காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குரு ஆட்சி பெற்றவர்கள். அப்படிப்பட்ட குரு ஆட்சி பெற்ற தனுசுக்கு 4வது இடத்துக்கு சனி பகவான் என்ட்ரி ஆகிறாரு. நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனின்னு பேரு. எல்லாரும் பயன்படுத்துவாங்க, உனக்கு 4ல் சனியாம்பா அப்படின்னு. அப்புறம் அப்படி கேட்கணும் நீங்கள் கேள்வி. அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்போ 4ல் சனினா ஒன்றும் செய்யாதா? ஆமாம், ஒன்றும் செய்யாது, ஒன்றுமே செய்யாது. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை முதல்ல நம்பிக்கையாக வெளியில் வைக்கணும். நான் கேட்குறேன், ஒரு வீடு கட்டுறோம். ஒரு வீடு கட்டும்போது எப்பேற்பட்ட இன்ஜினியராக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பல்கலைக்கழகத்தில் படித்த இன்ஜினியராக இருக்கட்டும், பேஸ்மெண்ட்டை போடாமல் வீடு கட்ட முடியுமா? சொல்லுங்கள். பூமிக்கும் நம்ம வாழ்கிற வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் வீடு கட்ட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த உலகத்தில் பூமத்தி ரேகையில் நமக்கு தொடர்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இதுதான் உண்மை. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனின்றது இது வரைக்கும் பிடிப்பினை இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையே எனக்கு வாழ பிடிக்கல சார், வெறுத்து போச்சு, என் லைஃப்பில் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சார், என் லைஃப்பை பற்றியே யோசிக்க மாட்டேன் சார், தினமும் ஒரு படம் பார்க்குறேன் சார், நேற்று புஷ்பா 2 பார்த்தா இன்னைக்கு விடுதலை பார்க்குறேன், இப்படி தான் சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் வெறுத்து போயிட்டேன் சார் வாழ்க்கை. இப்படி சொல்லக்கூடிய இந்த குழந்தைங்க மனசில் அந்த சனி பகவான் வாழ்வதற்கு ஒரு தகுதியை ஏற்படுத்த போகிறார். நீங்கள் வாழ போகிறீங்க ராஜா, உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குது ராஜா, உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்குது ராஜா அப்படின்னு போயிட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வுகளில் கூட உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தான், அதுக்கு பிறகு என்ன மாறும்? இதுதான் சனி. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனின்றது ஏதோ ஒரு நல்ல லெசனை நமக்கு கொடுக்க போகிறாரு. நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு பிடித்தத்தை கொடுக்க போகிறாரு. எரிச்சலாக இருக்கிற வாழ்க்கை வெளிச்சமாக வரப்போகுது. பிடிப்பு இல்லாத இந்த வாழ்க்கை ஒரு பிடிப்போடு இருக்க போகுது. இது உண்மை. ஃபவுண்டேஷன் போடுற டைம். நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அஷ்டாஷ்டம சனின்றது வேல்யூபிள் டைம். நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள நேரம். கண்ணதாசன் எப்படி எழுதினாரு? அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். இந்து மதம்னு எழுதிருக்கலாமே, ஏன் எழுதலை? அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதினார். நானும் அதே தான் சொல்கிறேன். இப்போது தனுசு ராசிக்காரங்களே, இந்த காலம் அர்த்தமுள்ள காலமாக வரப்போகுது. சும்மா ஒரு காலமாக வரப்போகுதுன்னு சொல்லலை. இது ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகள் தொலைந்து தன்னம்பிக்கை வெளிப்படக்கூடிய நேரம். இந்த 4வது இடத்திற்கு சனி வருகிறார். அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். உங்களுடைய பேஸ் மட்டத்தை இப்போ சரி பண்ண போகிறார். இது வரைக்கும் உங்களுக்கு நடந்த தோல்விகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், இது எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சோ, எதனால் ஆரம்பிச்சது, ஏன் நடந்தது, இது எல்லாம் நம்மளை ஆராய்ச்சி பண்ண வச்சு இது எல்லாம் இனிமேல் நடக்காமல் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் சனின்ற கிரகம் உதவி செய்ய போகுது. இது யார் மூலமா? ஒரு குரு மூலமா, ஒரு நட்பு மூலமா உங்களுக்கு நடக்க போகுது. தனுசுக்கு என்றைக்குமே நண்பர்கள் தான் முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நட்பு தான் உங்களை உயர்த்தும். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நண்பன் தான் உங்களுக்கு உதவி பண்ணுவான். ஒரு நண்பனை மட்டும் நீங்கள் வாங்கிடுங்க. விலை கொடுத்து வாங்குங்க, தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. ஏன்னா ஒரு நட்பு உங்களை உயர்த்தும், ஒரு குரு உங்களை உயர்த்துவார், சிநேகிதங்கள் உங்களை உயர்த்தும். இந்த அர்த்தாஷ்டம சனின்றது வேல்யூபிள் டைம். அதில் மனிதர்கள் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்து உலகத்துடைய உண்மைகளை தெரிவிக்க போகிறாங்க. உங்களுடைய அறிவில் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. அப்போ என்ன கிடைக்கும் இனிமேல்? அப்போ நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம், வீடு கட்டலாம், தொழிலில் வளர்ச்சி பெறலாம், சந்தோஷம் அடையலாம், தடைப்பட்ட காரியங்களை இனிமேல் நான் நடத்தி காட்டுவேன்னு தன்னம்பிக்கை பெறலாம். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, கிராமத்தில் விவசாயிங்க எப்பயுமே ஒன்று செய்வாங்க, விதை போடுவார். விதை போட்ட விதைகள் பார்த்தீங்கன்னா
கரு தான் வெளியில் வந்திருக்கும். பயிர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பயிரை திருப்பி எடுத்து அழகாக ஒவ்வொரு பகுதியாக அதை நடுவாங்க. அதாவது விளைஞ்ச பயிரை எடுத்து இன்னொரு இடத்துல நடுறது. இந்த வேலை தான் இப்போ சனி பகவான் பண்ண போகிறாரு. ஏன்னா அந்த விளைஞ்ச பயிர் எல்லாமே ஒரே இடத்துல கூட்டாக வளர்ந்துருக்கும். அது எல்லாம் பகுதியை பிரித்து நடுவாங்க. அப்போ நடும்போது இன்னொரு பயிர் களைச்சி வளர்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதற்கு பிறகு தண்ணி கட்டி நம்ம எதிர்பார்க்குற நெல் விளையும். இப்போ இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் டைம். மறக்காமல் வாரத்தில் ஒரு நாளாச்சு கோவிலுக்கு போங்க. எந்த கோவிலுக்கு போகிறீங்கன்னு கமெண்ட்டில், எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆண்டை எப்படி கையாளலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எந்த ராசின்னு சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் தனுசு ராசியில் பிறந்ததுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இது தனுசு ராசிக்கு பெஸ்ட் டைம். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் அதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நேரம். எதிர்பார்த்த சந்ததிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது. நீங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கலாம். ஏன்னா வாழவே பிடிக்கலன்ற நேரத்தில் இருந்தவங்க நீங்கள் இப்போ வாழ்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. இந்த சனி உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வரல. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. குருவோடைய வீடு. உங்களுக்கு ஒவ்வொன்றும் லெசன் தான். இன்னைய வரைக்கும் நீங்கள் பாடத்தை தான் கற்றுட்ருக்கீங்க. இன்னைய வரைக்கும் உங்களுக்கு உறவுகள் தான் பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கு. நண்பர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. வாத்தியார் சொல்லி கொடுத்ததை விட இவங்க தான் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு முதுகலை குத்துனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. புண்ணியத்தை நிறைய பண்ணாங்க. கர்ணன் ரொம்ப பண்ணாங்க. ஆனால் அவரை வீழ்த்தியது இந்த உலகம். என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க கர்ணனை போல கொண்டவர்கள். கர்ணன் தான். கர்ணனுடைய குணம் கொண்டவர்கள். ஓய்வு அறியாமல் ஒழிக்கக்கூடியவர்கள். நேரம் காலம் பார்க்காம இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம், சிறப்பு நேரம். மனம் தளராதீங்க. அரசியலில் இருப்பவங்களுக்கு நல்ல வியூகம் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்க ஆதாயம் பெறக்கூடிய நேரம். இந்த ஃபவுண்டேஷன்னா என்ன? மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறதுன்னு அர்த்தம். மக்கள் மனதில் இடம் பிடிக்கலாம், மங்கை மனதில் இடம் பிடிக்கலாம், மன்மதன் மனதில் இடம் பிடிக்கலாம். இதெல்லாம் இந்த நேரம். லவ் சக்ஸஸ் ஆகும், லைஃப் சக்ஸஸ் ஆகும். இது எல்லாம் சூப்பர் டைம். நம்மளாம் எப்போ தான் இட்டு ஃபிலிம் கொடுக்கறது? இது இட்டு ஃபிலிம் கொடுக்குற டைமு. நீங்கள் எஜுகேஷனில் நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க. அதாவது உங்களுடைய தடம் பதிக்க முடியாத இடத்துல இருந்தவங்க நீங்கள் தடம் பதிக்கக்கூடிய நேரம். எல்லாம் படிக்கிறது தானே. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நேரம். அதனால் நீங்கள் தடம் பதிக்க போகிறீங்க. நிச்சயமாக நிறைய ஆற்றல்கள் கிடைக்க போகுது. ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உங்களுக்காக உருவாக போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், அனுமானை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயராக இருக்கட்டும், நங்கநல்லூர் ஆஞ்சநேயராக இருக்கட்டும், நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் படிக்கணும். நீங்கள் தேர்ச்சி பெறணும். நீங்கள் மீண்டும் எதையாச்சும் கற்றுக்கணும். அவ்வளோதான் உங்களுடைய வேலை. நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா அர்த்தாஷ்டம சனிங்கிறது நம்மளை லேர்ன் பண்ண வைக்கிற நேரம். படிப்பினையை ஏற்படுத்துகிற நேரம். பேஸ்மெண்ட்டை சிறப்பாக போட வைக்கிற நேரம். வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு வர போகிறீங்க. கீழே சோர்ந்து இருக்க வேண்டாம். தைரியமாக இருங்க. திகட்டாத இன்பத்தை இறைவன் கொடுக்க போகிறாரு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு, எந்த நட்சத்திரம்னு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எந்த ராசின்னு சனி பயிற்சி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.